அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நித்யா. நான் திருச்சியில் வசிக்கிறேன். நான் அகலிகை பற்றி ஒரு கதை கூற வந்துள்ளேன். அகலிகை என்பவர் பாற்கடலை கடையும் போது பல பொருட்கள் கிடைத்தன. அப்பொழுது நிலவில் சந்திரன் எப்படி இருக்கின்றதோ, 1000 சந்திரன் இருந்தும் ஒரு நிலவு எப்படி ஜொலிக்கிறதோ அதுபோல் அகலிகை அவ்வளவு அழகாக தோன்றினாள். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சப்தரிஷிகளின் ஒருவரான கௌதம முனிவரும் இந்திரலோகத்தின் அதிபதியான இந்திரனும் ஆசைப்பட்டனர். அப்பொழுது பிரம்மர் ஒரு போட்டி நடத்தினார். பசுவின் தலையை முன்னும் பின்னும் எவர் காண்கிறார்களோ அவர்களுக்கே அகலிகையை திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறினார். அப்பொழுது கௌதம முனிவர் என்ன செய்வதென்று சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் பல லோகங்களுக்கு சென்று பசுவின் தலையை காண வேண்டும் என்று பல ஊர்களுக்கு சென்றார். அப்போது கௌதம முனிவர் கடும் குழப்பத்துடன் இருந்தார். அந்த நிலையில் நாரதர் வந்தார். நாரதரிடம் பிரம்மன் விதித்த கட்டளையை கூறினார். அப்பொழுது கௌதம முனிவரும் நாரதரும் கூடத்திற்கு சென்றனர். அங்கு பல பசுக்களை காண்றனர். பட் இரு தலை கொண்ட பசுவை காண முடியவில்லை. அப்போது கௌதம முனிவர் கூறினார், எப்படி இரு தலை உள்ள பசுவை காண முடியும் என்று சிந்தித்து கொண்டே இருக்கும்போது நாரதர் கூறினார், பிரம்மன் சொன்ன வாக்கு பொய்யாகாது என்று கூறி இங்கே பாருங்கள் என்றார். அப்போது ஒரு பசு கன்றை ஈன்றும் நிலையில் இருந்தது. ஒரு தலை பசுவின் தலை முன்னாலும் கன்றின் தலை பின்னாலும் இரு பக்கமும் தலை இருந்தது. அதனை கண்ட கௌதம முனிவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இதனை பிரம்மனிடம் சென்று கூறினார், நான் பசுவின் கன்றை கண்டுவிட்டேன், அதற்கு சாட்சி இவர்தான் என்று கூறினார். அப்பொழுது அகலிகையை பிரம்மர் திருமணம் செய்து வைத்தார். பல நாடுகள் சென்று தோல்வியுடன் வந்த இந்திரன் கடும் கோபம் கொண்டார். அகலிகையை அடைய வேண்டும் என்று பெரும் கோபத்துடன் இருந்தார். அப்பொழுது அகலிகையின் விருப்பத்தை பிரம்மனோ கௌதம முனிவரோ இந்திரனோ எவருமே உற்று நோக்கவில்லை. அகலிகை கௌதம முனிவருடன் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி வந்தார். அவள் கூடாரத்தில் அனைத்து வேலைகளையும் சென்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். அந்த நிலையில் அகலிகைக்கு ஒரு நிலைமை நின்றது. அது என்னவென்றால், இந்திரன் சந்திரனுடன் கை கொண்டு அதிகாலை 4 மணிக்கு முன் கோழி கூவது போல் சத்தமிட்டார். அப்போது கௌதம முனிவர் தன் துண்டை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு குளிக்கச் சென்றார். அந்த நிலையில் கௌதம முனிவர் போல் வேடம் அணிந்து இந்திரன் அகலிகையிடம் சென்றார். அப்பொழுது கௌதம முனிவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுதா விடியவில்லை என்று எண்ணி அவர் திரும்பவும் கூடாரத்திற்கு வந்தார். அப்பொழுது அகலிகை பக்கத்தில் இந்திரன் இருந்தார். அதனை கண்டு கோபமடைந்த கௌதம முனிவர் அகலிகையும் கடும் குழப்பத்துடன் பக்கத்தில் இருப்பதும் கணவர் அங்கேயும் கணவன் என்று குழப்பத்துடன் இருந்தார். அந்த நிலையில் கௌதம முனிவர் இந்திரனை நீ ஆண்மையற்றவன் என்று சாபமிட்டார். அகலியை கணவருக்கும் அடுத்தவருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்று உணவு உறக்கமின்றி நீ கல்லாக கிடப்பாய். எவன் ஒரு ஆண்மகன் வளர்ந்து கடவுளாக வந்து உன் பாதம் அவன் உன்மேல் படுகிறதோ அவன்தான் அப்பொழுதுதான் நீ ஒரு பெண்ணாக மாறுவாய் என்று சாபமிட்டு சென்று விட்டார். அது பல ஆண்டுகள் கழித்து ராமர் வளர்ந்து ஒரு காட்டு பக்கம் வந்தார். அந்த கூடாரத்துக்கு அருகில் வந்தால் அப்பொழுது பல குப்பைகளுக்கு நடுவே ஒரு கல் கிடந்தது. அந்த பல குப்பைகளுக்கு நடுவே ஒரு துளசி செடி வளர்ந்திருந்தது கல்லின் மேல். அதனை கண்டு துளசி செடி மலர்கிறது என்றால் அந்த இடம் மிக தூய்மையான இடம் என்று யோசிக்க வேண்டியிருந்தார் ராமர். அப்பொழுது ராமருக்கு குழப்பம் ஏற்பட்டது. எப்படி துளசி செடியின் மேல் ஒரு கல்லின் மேல் துளசி செடி மலர்கிறது என்று. அப்பொழுது விஸ்வாமித்திரரிடம் கேட்டார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஒரு ஆணின் சாபத்தாலும் ஒரு ஆணின் ஆசையாலும் இவ்வாறு இந்த பெண்ணின் ஆத்மா கல்லில் இருக்கின்றது என்று கூறினார். அப்பொழுது எவன் ஒரு ஆண்மகனின் கால் படம் அங்கே படுகிறதோ அப்பொழுதுதான் அவர் பெண்ணாக மாறுவாள் என்றார். அப்பொழுது ராமர் தன் காலை அந்த கல்லின் மேல் வைத்தார். அப்பொழுது அகலிகை பெண் உருவமாக காட்சியளித்தார். ராமரை சிந்தித்து கொண்டே இவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தும் உங்களால் நான் பெண்ணாக மாறுகிறேன் என்று கூறி ராமனின் திருவடியை வணங்கினார். இவ்வாறு எப்படி கௌதம முனிவருக்கு கோழி கூவதும் சேவல் விடுவதற்கு முன் வித்தியாசம் தெரியாமல் இருந்தது என்று இந்த கதை முடிவடைகிறது. அனைவருக்கும் நன்றி.